ஹலோ கைஸ், வெல்கம் டு ஈடன் அக்வாட்டிக்ஸ். ஸோ கைஸ், இன்றைக்கி நம்ம ஒரு புதுசாக ஒரு பிளான்ட் டேங்கை பில்ட் பண்ண போகிறோம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நம்ம டாக் ஸ்டார்ட் மெத்தடாக பண்ண போகிறோம். ஸோ அது என்ன ஏதுன்றதை நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்த்துடலாம். ஸோ வாங்க. கைஸ், டாக் ஸ்டார்ட் செட்டப் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம டேங்க்கு கீழே இருக்க சப்ஸ்ட்ரேட்டை முதல்ல செட்டப் பண்ணோம். ஸோ அதை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பர் போர் 100 யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஏன்னா பார்த்தீங்கன்னா பெனிஃபிஷியல் பேக்டீரியா சாயில் கீழே க்ரோ ஆகணுன்றதுக்காக தான். ஸோ இது 3 இருக்குது இதில். ஸோ இதோட மெயின் கோலே நமக்கு ஹெல்த்தியான சாயில் அண்ட் பெனிஃபிஷியல் பேக்டீரியா க்ரியேட் பண்ண தான். ஸோ அது எப்படி யூஸ் பண்ண போகிறோம்னா, நம்ம ஃபஸ்ட்டு டேங்க் நல்லா தொடச்சிக்கலாம். ஸோ தொடச்சிட்டு நம்ம ஃபஸ்ட்டு சூப்பர் போர் அந்த 3 கண்டெய்னர் இருக்குது பார்த்தீங்களா, கிளாஸ் கண்டெய்னர், அதில் இருக்கிறதெல்லாம் இப்போ நம்ம தூவி விட போகிறோம். இப்போ ஓரமாக இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் நடுவில் தள்ளியாச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சாயிலுக்கான நியூட்ரிஷனை போட போகிறோம். சொல்லப்போனால் உரம். ஸோ இதுதான் இப்போ நம்ம அடுத்த ஸ்டேஜாக போட போகிறோம். ஸோ கைஸ், இது நாங்கள் லூஸில் வாங்கினோம். ஸோ இது லூஸில் அக்வேரியம் ஷாப்பில் கிடைக்கும். ஸோ அதை வாங்கிக்கோங்க. ஆக்சுவலி நாங்கள் இது மெயினாக பின்னாடி தான் போடலான்னு இருக்கோம். ஏன்னா பார்த்தீங்கன்னா அங்கே தான் அதிகமான பிளான்ட்ஸ் வரப்போகுது. ஸோ அதனால தான். ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உரம் போட்டால் போதும்னு இருக்குது. ஸோ முன்னாடி பிளான்ட்ஸ் எல்லாம் வைப்போம். ஸோ கார்பெட் பிளான்ட்ஸ்லாம் முன்னாடி வைப்போம். ஸோ அதுவும் இல்லாமல் சாயில் அந்த இடத்துல போகும்போது கொஞ்சம் ஹைட்டாக வரும் பின்னாடி. அதனால தான் கொஞ்சம் நிறைய வச்சுருக்கோம். இது பார்த்தீங்கன்னா ஏதோ களிமண் மாதிரி தான் இருக்குது, கட்டையாக்கி வச்சுருக்கிறது. ஸோ இது எப்படி இருக்குன்றதை பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் வாட்டர் ஃபில்லிங் தான் பண்ண போகிறோம். ஸோ வாட்டர் ஃபில்லிங் பார்த்தீங்கன்னா நாங்கள் கேனிஸ்டர் ஹெல்ப்போட தண்ணியை உள்ளே பம்ப் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நாங்கள் யூஸ் பண்ணுற தண்ணி எதுன்னு பார்த்தீங்கன்னா கேன் வாட்டர். ஸோ கைஸ், இப்போ இந்த தண்ணியை ஊற்றிட்டு நம்ம இதை 1 மந்த் அப்படியே விட போகிறோம். ஏன்னா அதுதான் டாக் ஸ்டார்ட் மெத்தட். ஸோ கைஸ், இந்த 1 மந்த் இது இப்படியே விடுறனால இந்த சாயிலில் இருக்க அதிகமான நியூட்ரிஷன்லாம் கொஞ்சம் கம்மியாகும். அண்ட் கைஸ், இந்த டேங்க்கில் பார்த்தீங்கன்னா அமோனியா கண்ட்ரோல் ஆகும். அதுவும் இல்லாமல் இதில் பெனிஃபிஷியல் பேக்டீரியாவும் உருவாகும். ஸோ அதுக்காக நம்ம கீழே போட்டிருக்கோம் சூப்பர் போர்லாம். ஸோ கைஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பண்ணுறனால நம்ம டேங்க்கில் ஆல்கே வராமல் தடுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பிளான்ட் மெல்ட்டிங்கையும் நம்ம தடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது இந்த டாக் ஸ்டார்ட் மெத்தடில். ஸோ புதுசாக ஒரு பிளான்ட் டேங்க் நம்ம பில்ட் பண்ணும்போது ஒரு 2 இல்லை 3 வீக்ஸ் வரைக்கும் அதுக்கு டெய்லி வாட்டர் சேஞ்ச் பண்ணிகிட்ருப்போம். ஸோ இந்த மாதிரி மெத்தட் பண்ணும்போது நம்ம அப்படி பண்ண மாட்டோம். ஜஸ்ட்டு வாட்டர் ஒப்பிட்டு ஃபில்டர் ஆன் பண்ணி விட்டு அவ்வளோதான், உட்காந்துட வேண்டியதான் 1 மாதத்துக்கு. ஸோ அப்படியே விட்டுருங்க 1 மாதத்துக்கு, அது அப்படியே ரன் ஆகட்டும். ப்ரோ, இந்த மெத்தட் ஒர்க் ஆகுமா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய அக்வாஸ்கேப்பர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மெத்தடை ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இது ஒர்க் ஆகும். ஸோ நானும் இந்த மெத்தடை ட்ரை பண்ணியிருக்கேன். என்னோடய பழைய டேங்க்கை நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ கைஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா என்னோடய டாக் ஸ்டார்ட் மெத்தட். ஆக்சுவலி நான் பிளான்ட்ஸ் அண்டு கொஞ்சம் மீனெல்லாம் விட்டு வச்சுருந்தேன். ஏன்னா பெனிஃபிஷியல் பேக்டீரியா க்ரோ ஆகணுன்றதுக்காக நான் சூப்பர் போர் அந்த மாதிரி எதுவும் யூஸ் பண்ணலை. ஸோ இதை நான் ஒரு 3 to 4 days கழிச்சு தான் ஃபிஷ்ஷஸ் அண்டு பிளான்ட்ஸ்லாம் சும்மா உள்ளே வச்சேன். ஸோ ஏதோ இருக்கட்டும்னு சொல்லி. ஸோ அப்படி மீனை விடுறது ரிஸ்க்கு. நான் விட்டுட்டேன்.
ஸோ ஏதாவது ஆயிடுச்சுன்னா கூட டக்குன்னு ரிமூவ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி தான். ஸோ நீங்கள் அது மாதிரி பண்ணாதீங்க. ஸோ இப்போதைக்கு என் மீனுக்கு எதுவும் ஆகலை. ஸோ இந்த டேங்க் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நாள், எவ்வளோ நாள் ஆயிடுச்சுன்னு தெரியல, பட் கொஞ்சம் நாள் கழிச்சு நான் உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்குன்றத. ஸோ கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா டேங்க் நல்லா இருக்குது, கிறிஸ்டல் கிளியராக இருக்குது. ஸோ இது வந்து நான் பண்ணனால தான். ஸோ ஆல்கே இஷ்யூலாம் வருமானு கேட்டிங்கன்னா வராது. பட் நீங்கள் வந்து அதிகமான லைட் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆல்கே இஷ்யூ வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ லைட் டைமிங்கு, இந்த CO2 டைமிங்லாம் வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணுங்கள். இது பார்த்தீங்கன்னா நான் CO2 டேங்க்கு அண்ட் பார்த்தீங்கன்னா லோடெக் டேங்க் இது. இதில் வந்து நான் ஃபர்டிலைசர் அந்த மாதிரிலாம் எதுவும் யூஸ் பண்ண மாட்டேன். ஸோ இது வந்து நான் ஆல்ரெடி ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன், நல்லா இருக்குது. ஸோ வேறு எதுவும் இல்லை, இதோட இந்த வீடியோவை எண்டப் பண்ணிக்கிறேன். இனி நம்ம வந்து 1 மந்த்து கழிச்சு தான் எல்லாம் பண்ணணும். ஸோ 1 மந்த்து கழிச்சு பண்ணுற வீடியோவை போடுறேன். அது வரைக்கும் நல்ல வேறு ஏதாவது வீடியோஸ் வந்துட்டுருக்கோம். ஸோ மறக்காம நம்ம சேனலுக்கு லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க கைஸ். பை.